வணக்க மக்களே, வெல்கம் பேக். நான் உங்கள் ஊர் சுற்றும் வாலிபன். அமெரிக்கா சீரிஸோட 2வது எபிசோடு இது. போன வீடியோவில் வீட்டில் இருந்து யோசிமிட்டி நேஷனல் பார்க் பார்க்க கிளம்பி வழியில் ஒரு ஏர்பிஎன்பி ஸ்டே எடுத்து அடுத்த நாள் யோசிமிட்டியில் 4 அட்ராக்ஷன்ஸ் பார்த்து முடித்தோம். அதை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணுங்கள். இப்போ லஞ்ச் டைம் ஆயிடுச்சு, சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணுவோம். லஞ்சுக்கு நாம் கத்தீட்ரல் பீச்சுக்கு வந்திருக்கோம். குட்டி ஸ்பாட்டு, பார்க்கிங்லாம் மார்க் பண்ணல. ஸோ எங்கேயாச்சும் கேப் கிடச்சா இன்னொரு காரை பிளாக் பண்ணாத மாதிரி பார்க் பண்ணணும். டனல் வியூ பார்த்துட்டு திரும்ப பிரைடல் வெயில் ஃபால் தான் அப்புறம் தாங்க இது வருது. யோசிமிட்டி வெப்சைட்லேயே எங்கெல்லாம் பிக்னிக் ஸ்பாட் இருக்குங்கிற லிஸ்ட்டு தந்திருக்காங்க. இன்கேஸ் இங்கே பார்க்கிங் ஃபுல்லுனா இதுக்கு அடுத்து 3-4 ஸ்பாட்ஸ் வருது. ஆல்சோ ரெஸ்ட் ரூம்ஸும் அங்கே இருக்குது. லஞ்ச் முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். நண்பர்களே பாருங்கள், மண்ணெல்லாம் சூப்பராக இருக்கு. அப்படியே பீச்சை காட்டுறேன். எப்படி பீச்சு சூப்பராக இருக்கா? மண் இருக்கு, தண்ணி இருக்கு. இதுக்கு மேலே என்னங்க வேணாம்? வந்ததுக்கு காலை நினச்சிட்டு சாப்பிட்டு கிளம்பலாம். நம்மளோட அடுத்த ஸ்டாப் ஸ்விங்கிங் பிரிட்ஜ். பரவாயில்லைங்க, இந்த பிக்னிக் ஸ்பாட் பெருசாக இருக்குது. ஆஹா, அவங்க தெலுங்கு ஃபேமிலி நினைக்கிறேன். புளி சாதம், பிரியாணி வாசனை சும்மா கும்தலக்கடி கும்மாவா அடிக்குது. ஆண்டி ஆண்டி, நாக்கு கொஞ்சம் ஆகாரம் தரீங்களா? வாங்க போய் பிரிட்ஜை பார்க்கலாம். கோட் படத்தில் ஏ ஸ்விங்கிட் அப்படின்னு ஒரு பாட்டு வந்துச்சுல, அது இங்கே தான் ஷூட் பண்ணாங்க அப்படின்னு எவனாச்சும் சொல்வான், நம்பாதீங்க. இவன் பைத்தியமா இல்லை தெளிவாக இருக்கிறானே கண்டுபிடிக்க முடியலையே. வாவ், ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் நீட்டாக இருக்குங்க. இதாங்க யோசிமிட்டி ஃபால்ஸ். என்னடா மேலே ஒன்று கீழே ஒன்று விழுதுன்னு பார்க்குறீங்களா? நெக்ஸ்ட் அங்கே தான் போக போகிறோம். அப்போ டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஏவா, பிரிட்ஜுக்கு வந்துட்டோம். பேர் தான் ஸ்விங்கிங் பிரிட்ஜு, ஆனால் அசையாமல் அப்படியே தான் இருக்கும். தமிழ் சினிமா கிளைமேக்ஸில் சண்டை போட்டு உடஞ்சி விழுறதுக்குன்னே ஒரு பிரிட்ஜ் இருக்கும்ல, அப்படி தான் இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரக்சர் இருந்திருக்கு. 1964 யோசிமிட்டி நேஷனல் பார்க்கில் பயங்கரமாக வெள்ளம் வந்து கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆயிடுச்சு. அப்புறமா தான் இதை புதுசாக கட்டினாங்க. நண்பர்களே, தம்பி இப்போ யோசிமிட்டி ஃபால்ஸ் பார்க்க வந்துட்டேன். இதோ அங்கே இருக்கல ஃபால்ஸு. 1997 வெள்ளத்தில் இப்போ நான் நின்றுட்டு இருக்கிற இடம் வரைக்கும் ஃப்ளட் வாட்டர் வந்திருக்கான். இந்த ட்ரையல் பேர் குக்ஸ் மெடோ லூப். யோசிமிட்டி ஃபால்ஸ் கிட்டே பார்க்கிங் இருக்குது, பட் அது செம்ம ஃபுல்லானதால் இங்கே வந்துட்டோம். ஸோ ஃபால்ஸ் கிட்ட பார்க்கிங் கிடைக்கலனா இந்த லொக்கேஷன், இங்கேயும் இல்லைன்னா கொஞ்சம் தள்ளி போய் யோசிமிட்டி வில்லேஜ் விசிட்டர் சென்டரில் விட்டுட்டு நடந்து வரணும். பா, இங்கேருந்து பார்க்கவே செமையாக இருக்குது. 2 ஃபால்ஸாக தெரியுதுல்ல. குக்ஸ் மெடோவிலேருந்து ஃபால்ஸ் என்ட்ரன்ஸ்க்கு 1/2 கிலோமீட்டர் தான். யோசிமிட்டியில் பிரச்சனை என்னென்னா டைம் ஆக ஆக நிறைய பேர் வந்துக்கிட்டே இருப்பாங்க.
அதனால் அடுத்தடுத்த ஸ்பாட்ஸுக்கு போகும்போது பார்க்கிங்க்கு கொஞ்சம் அலையணும். இதுக்கு ஒரு ஆல்டர்னேட் வழி இருக்கானா ட்ரையல் முடிச்சுட்டு சொல்கிறேன். இதான் அந்த இன்னொரு வழி. பார்க்குள்ளேயே ஃப்ரீயாக 15 மினிட்ஸ்க்குன்னு ஒரு ஷட்டில் விடுறாங்க. யோசமிட்டி வில்லேஜோட விசிட்டர் சென்டர் பார்க்கிங். அங்கே காரை விட்டுட்டு ஷட்டில்லையே சில பாப்புலர் ஸ்பாட்ஸ்லாம் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பிரைடல் வெயில் ஃபால், டனல் வியூக்கெலாம் ஷட்டில் சர்வீஸ் இல்லை. பட் யோசமிட்டி ஃபால் பிக்னிக் ஸ்பாட்ஸ்க்கெலாம் ஷட்டில் போகுது. பீக் சம்மரில் கட்டுக்கடங்காத க்ரௌடு வரும்போது ஏதாச்சும் 2-3 ஸ்பாட்ஸ் மட்டும் பார்த்தா போதும்னு இருக்கீங்கன்னா ஷட்டில் இஸ் த பெஸ்ட்டு ஆப்ஷன். ரொம்ப வெயிட் பண்ண வைக்கிறேன்னா வாங்க ஃபால்ஸுக்கு போவோம். தூரத்துலேருந்து பார்க்க சொல்ல 2 செக்ஷன்ஸ் தானே தெரிஞ்சது. ஆக்சுவலாக யோசமிட்டி ஃபால்ஸில் 3 செக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நாம் பார்க்க போகிற லோவர் ஃபால்ஸே 100 அடி. 3 செக்ஷனும் சேர்த்து அமெரிக்காவோட டாலஸ்ட் அண்ட் வேர்ல்ட்ஸ் 5th டாலஸ்ட் வாட்டர் ஃபால் நம்ம யோசமிட்டி ஃபால்ஸ் தான். லோவர் ஃபால்ஸை 30 மினிட்ஸில் பார்த்து வந்துடலாம். அப்பர் ஃபால்ஸுக்கு நீங்கள் 11.5 கிலோமீட்டர் ரவுண்ட் ட்ரிப் படிக்கணும். எலிவேஷன் கெயின்லாம் இருக்கும். ஸோ ஹைக்கிங்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. இவங்களே போட்டிருக்காங்க 6 to 8 hours ஆச்சும் ஆகும்ட்டு. அதனால் காலையில் 9 மணிக்கு ஷட்டில் எடுத்து இங்கே வந்தீங்கன்னா பார்த்து முடிச்சுட்டு வர ஈவினிங் 4 மணி ஆயிரும். அப்புறமா ரூமுக்கு போய் பஜ்ஜி போண்டா சாப்பிட்டுக்கிட்டே லெக் மசாஜ் பண்ணிக்கும். சியரா நெவாடா மவுண்டன்ஸில் இருக்கிற ஸ்னோ மெல்ட் ஆகி தான் யோசமிட்டி ஃபால்ஸாக வருது. லேட் ஸ்ப்ரிங் மே மாதத்தில் ஃபால்ஸு சிங்கம் சூர்யா மாதிரி ஃபுல் ஃபோர்ஸில் பொழந்தடிக்கும். கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்கோம். நம்மளோட லாஸ்ட் ஸ்பாட் கிளேஷியர் பாயிண்ட்டுக்கு போயிட்டு இருக்கோம். மேப்பில் யோசமிட்டி ஃபால்ஸுக்கு எதிர்க்கவே இருக்குன்னு காட்டும். ஆனால் 1 hour டிரைவுங்க. அகைன் எப்படி வந்தோமோ அதே வழியாக தான் சுற்றிட்டு போகிறோம். பார்க்குள்ளே வந்த அப்புறம் உங்களுக்கு பசிக்குது, குயிக்காக ஏதாச்சும் கிராப் பண்ணிக்கணும்னா யோசமிட்டி ஃபால்ஸ்லேருந்து 3 கிலோமீட்டரில் கரி வில்லேஜ்னு ஒரு ஸ்பாட் இருக்குது. பீஸா, காஃபி, கிராப் அண்ட் கோ ஸ்நாக்ஸ், ஆல்சோ சாவனீர்ஸும் வாங்கலாம். நண்பர்களே, கிளேஷியர் பாயிண்ட்டுக்கு வந்துட்டான். டனல் வியூலேருந்து பார்க்கும்போது இது தும்மா தூணுன்னு இருந்துச்சுல, இப்போ இங்கே இருந்து எல்லாமே நமக்கு மெஜஸ்டிக்காக தெரிய போகுது. சன்செட் பார்க்குறதுக்கு யோசமிட்டியில் பாப்புலர் ஸ்பாட் இது. அதான் 5 மணிக்கு முன்னாடியே வந்துட்டோம். பார்க்கிங் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபுல். லக்கிலி ஒரு ஸ்பாட் கிடச்சிருச்சு. இங்கே வரீங்கன்னா டைமு கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க. கிளேஷியர் பாயிண்ட்டுக்கு நம்ம வந்த ரோடு மேலே இருந்து நவம்பர் வரைக்கும் தான் ஓப்பனாக இருக்குமா. வின்டரில் ஸ்னோனால் நோ ஆக்சஸ். 17 கிலோமீட்டர்ஸ்க்கு ஸ்கீ பண்ணிட்டு தான் வந்து பார்க்க முடியுமா. இப்படி போனால் கிளேஷியர் பாயிண்ட்டான். நான் ஃபஸ்ட்டு பேனரமாவை பார்த்துடலாம். வாவ் காய்ஸ், ஹாஃப் டூம் எவ்வளோ கிட்டக்கு தெரியுது பாருங்கள்.
இதாங்க ஆஃப் டூம். இதை பற்றி அப்புறமா சொல்கிறேன்னு சொன்னால சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப் டூமுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட் என்ன இருக்குது பாருங்கள், 2 ஃபால்ஸ் தெரியுதா? ஆனால் நம்ம யோசிமிட்டி ஃபால்ஸ் ஆனால் அதான் இல்லை. மேலே இருக்கிறவன் நெவேடா ஃபால், கீழே இருக்கிறவன் வெர்னல் ஃபால். ஃபாரினில் எந்த டூரிஸ்ட் ஸ்பாட் போனாலும் நம்ம ஆளுங்க தான் இருக்கானுங்க. ஃபோட்டோ எடுக்கிறது, இன்ஸ்டாகிராமில் போடுறது, வேறு வேலை போலப்பே இல்லையாடா உங்களுக்குலாம். கண்ணாடி சார் அது. எங்கேயும் ஒரு கிஃப்ட் ஷாப் இருக்குது கைஸ். பாருங்கள், ஒருத்தன் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரான். பட் 5 மணிக்கு மூடிடுவாங்களாம். ஃபஸ்ட் டே சொன்னால ஷட்டில் சர்வீசஸ்லாம் இல்லை. ஆனால் கிளேஷியர் பாயிண்ட்டுக்குன்னு 4 ஹவர் பஸ் டூர் வச்சுருக்காங்களாம். நேஷ்னல் பார்க்லேயே ஸ்டே பண்ணுறீங்கன்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கேருந்து நமக்கு என்னெல்லாம் தெரியுது அப்படின்னு போட்டிருக்காங்க. நைஸ். ஓவர் ஹேங்கிங் ராக்குக்கு எதிர்க்க இருக்கிறவன் தான் யோசிமிட்டி ஃபால்ஸு. ராக்கு மேலே, ராக்கு கீழே, 7200 அடிங்க. இது ஆக்சசபிளானா எஸ், நீங்கள் போகலாம், நிற்கலாம், ஃபோட்டோ எடுக்கலாம், இன்ஸ்டாகிராமில் போடலாம். ஸோ எது பண்ணுறதா இருந்தாலும் சேஃப்டி இஸ் மஸ்ட்டு. அவ்வளோதாங்க, கிளம்ப வேண்டியது தான். இதோட யோசிமிட்டி எபிசோட முடிச்சுப்போம். இந்த 2 எபிசோட்ஸும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இப்போ நான் காட்டினதெல்லாம் யோசிமிட்டிக்கு 1 டே ட்ரிப் பிளான் பண்ணுறவங்க எந்த ஸ்பாட்ஸ்லாம் கவர் பண்ணலாங்கிற சிம்பிள் ஐட்னரி தான். யோசிமிட்டியில் இதை விட இன்னும் ஏகப்பட்ட அட்ராக்ஷன்ஸ் இருக்குது. 2-3 நாள் தங்குறீங்கன்னா இதை விட வேற லெவல் ஸ்பாட்ஸ்லாம் பார்க்கலாம். போன எபிசோடில் டே பாஸ் வாங்கலான்னு சொன்னல, அது 3 கன்சிக்யூட்டிவ் டேஸ் வேலிடாக இருக்கும். பக்கத்துலேயே ஸ்டேனா போயிட்டு வந்து கூட நீங்கள் பார்க்கலாம். நான் உங்களுக்கு 2 ஃபால்ஸ் தான் காட்டினேன். பட் யோசிமிட்டியில் 10க்கும் மேலே ஃபால்ஸ் இருக்குது. வெர்னல் ஃபால், நெவேடா ஃபால், இந்த 2 கூட பாப்புலர். மிஸ்ட் ட்ரைல் ஒன்று இருக்குங்க, அதை எடுத்தீங்கன்னா இந்த 2 ஃபால்ஸையும் கவர் பண்ணலாம். 2.5 கிலோமீட்டர் ஒன் வே ஹைக் பண்ணால் ஃபஸ்ட்டு வெர்னல் ஃபால் வரும். இன்னொரு 2.5 கிலோமீட்டர் ஹைக்கை கண்டினியூ பண்ணோன்னா நெவேடா ஃபால்ஸ் பார்க்கலாம். ஓவராலாக 10 கிலோமீட்டர் ரவுண்ட் ட்ரிப்பு. இதுலேயே உங்களுக்கு 1 ஃபுல் டே போயிடும். அப்புறம் கிளேஷியர் பாயிண்ட்லேருந்து ஆஃப் டூமை காமிச்சிருப்பேன். மிஸ்ட் ட்ரைல் வழியாக நெவேடா ஃபால்ஸ் போன அப்புறம் அங்கேருந்து ஜான் முயர்னு இன்னொரு ட்ரைல் எடுத்தோன்னா ஆஃப் டூமை போய் பார்க்கலாம். ஸோ மிஸ்ட் ட்ரைல் ஆரம்பிச்சு 2 ஃபால்ஸு ஆஃப் டூம்லாம் பார்த்துட்டு வர்றதுக்கு 25 கிலோமீட்டர் ரவுண்ட் ட்ரிப் நடக்கணுங்க. ஆஃப் டூமுக்கு அப்படியே ஹைக்கிங் போயிட முடியாது. ரிசர்வேஷன் இஸ் மஸ்ட். ஒரு நாளைக்கு 300 ஹைக்கர்ஸை தான் அலோவ் பண்ணுறாங்க. ஃபிட்டாக இருக்கிறவங்களே ஆன் அன் ஆவரேஜ் ரவுண்ட் ட்ரிப்புக்கு 10 to 12 ஹவர்ஸ் எடுத்துப்பாங்க. சில பேர் இன்ஜர் ஆகிருக்காங்க, சிலர் பாதியிலே எமர்ஜென்சிக்கெலாம் கால் பண்ணியிருக்காங்க, சில உயிரிழப்புகளும் நடந்திருக்கு. ஏன் சொல்கிறேன்னா, எல்லாராலையும் இந்த ஹைக்கிங் பண்ண முடியாது. செம்ம ஸ்டர்னஸாக இருக்கும். ஆஃப் டூமில் லாஸ்ட் ஸ்டேஜ் எப்படி இருக்கும்னு சாம்பிள் காட்டுறேன் பாருங்க. எப்படி சும்மா உதறதுல. யோசிமிட்டியில் இன்னும் 2-3 நாள் தங்கலான்னு இருக்கிறவங்களுக்கு வேற என்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குங்கிறதையும் கவர் பண்ணிட்டேன். ஃபியூச்சரில் திரும்ப யோசிமிட்டி வரதுக்கான சான்ஸ் கிடைச்சா, அப்போ இன்னும் கொஞ்சம் ஃபிட்டாக இருந்தேன்னா இதெல்லாம் நான் கவர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் யூஎஸ் எபிசோடில் உங்களை சீக்கிரமே சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் ஊர் சுற்றும் வாலிபன்.